ஆனா சார் இப்ப வந்து பாஜகவை கடுமையாக எதிர்க்கக்கூடிய விஜய் கொள்கை எதிர்ன்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த விஜய் மீது ஏன் வந்து திருமாவளவன், இடதுசாரிகள் போன்றவங்களுக்கு வந்து ஒரு ஒரு கரிசனமோ, ஒரு சாஃப்ட் கார்னோ ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா அவங்க அவங்க விட்டு விலகியே நிக்கிறாங்களே, அது எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இல்ல அதாவது வந்து அவர் விஜய் வந்து போட்டி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திரும்ப சொல்றாரு. விஜய் அவர் கணக்கிலே எடுத்துக்கல ஆக்சுவலா வந்து. ஸோ அவங்க வந்து விஜய் வந்து என்ன பண்றாங்க, ஒரு வகையில பார்க்கும்போது பாஜகவுக்கு உதவி பண்ற ஆசாமின்னு நினைக்கிறாங்க. ஓகே. பாஜக சொல்லி தான் அவர் களத்திலேயே இருக்காரு. ஆனா ஏன்னா அவர் சொல்றாரு இங்க என்னன்னா தீவிர பாஜக எதிர்ப்பை கையில் எடுக்கிறது திமுக அணி. திமுகவும் திமுக அணிகளும் தான் கையில் எடுக்குது. ஆனா விஜய் வந்து பாஜகவினுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜக எதிராக களமாடும் போது திமுகவுக்கு போற பாஜக ஓட்டை எடுத்துன்னு போயிடுவார்ல கொஞ்சம். அப்புறம் மைனாரிட்டி ஓட்டை அவர் எடுப்பாருன்ற ஒரு பேச்சு இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு மைனாரிட்டி ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. காங்கிரஸ் வந்து திமுக அணியில் இருக்கிற வரையும் மைனாரிட்டிகள் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க, அன்னன்னைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இவர் வந்து கிறிஸ்டியன், இவர் ஜோசப்னு பேரை சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறாரு. இவர் ஜோசப் விஜய் நீங்கள் சொல்லிக்கிறது இல்லை அவர். அதனால் மைனாரிட்டி ஓட்டு இவர் கிடைக்காது. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க இல்லை இல்லை கிறிஸ்டியன்ஸ்லாம் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னாங்க. இவரை இந்த கிறிஸ்டியனை விட சோனியா கிறிஸ்டியனை ரொம்ப நம்புவாங்க. இங்கே இருக்கிற நேஷனல் லெவலில் இருக்கிற கிறிஸ்டியன்ஸு காங்கிரஸை நம்புவாங்கன்னு சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் இருக்கிற இடத்துல அவங்க ஓட்டு போடுவாங்க ஆக்சுவலாக வந்து. அதனால் இந்த பாயிண்டில் இருக்கும்பொழுது வந்து திரும்பவும் வந்து மற்றவங்களோ விஜயை வந்து ஒரு பொருட்டாக கருத மாட்டேனாங்க. ஆனால் இதுவும் தேர்தல் நெருக்கத்தில் வந்து ஏதோ திமுகவோட ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் விஜய் தான். விஜய் தான். ஓகே. கூட்டணின்னு வரும்போது ஒரே ஆப்ஷன் விஜய் தான்.